மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 21 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா வந்துட்டு பார்வதி வீட்டுக்குள்ளே வரதை பார்க்குறாங்க. முக்கியமாக யார் இருக்காங்களா அப்படின்னு ஒளிச்சு ஒளிச்சு வரதை நம்ம மாயா பார்க்குறாங்க. பார்த்துட்டு மாயாவுக்கு சந்தேகம் வந்துட்டு எதுக்காக இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரணும் அப்படின்னு பார்வதி சந்தேகப்படுறாங்க. அப்போ நம்ம மாயா இங்கேருந்து ரூமுக்கு போயிட்டு இந்த பார்வதி எதுக்காக ஒளிஞ்சு வரணும் அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்கும் பொழுது மாயாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை அவங்க புவனேஸ்வரியோட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதே நேரத்துல ஜானகி வந்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ கனவு வருது. ஏதோ அம்மன் நகை காணாம போற மாதிரி ஒரு கனவு வருது. உடனே ஜானகி டக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறாங்க. உட்காந்துட்டு என்ன இது, இந்த நேரத்துல இப்படி ஒரு கனவு வருதே அப்படின்னு ஜானகி ஒரே பதட்டப்படுறாங்க. அப்ப ஜானகி வந்துட்டு நேரா சாமியை போய் கும்பிடுறாங்க. எந்திரிச்சு போய் சாமியை கும்பிட்டுட்டு என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, என்னமோ எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கனவு வந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னு அர்த்தம், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜானகி வந்து கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது பார்த்தா ஒரு நகை கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததோட ஜானகிக்கு பேரதிர்ச்சி. என்ன இது, ஏதோ நகை கீழே கிடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த நகையை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது ஒரு கவரிங் மாதிரி தெரியுது. அப்ப ஜானகிக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. இங்கன்னு யாரு கொண்டாந்து இந்த நகையை போட்டிருப்பா அப்படின்ட்டு ஜானகிக்கு ஒரு டவுட்டு. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எடுத்து ஒரு நகையை பார்த்துட்டு ஐயோ இது சாமி நகையே இல்லையே அப்படின்னு ஜானகி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகிக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஐயோ இது எப்படி தங்கமா இருந்தது எப்படி கவரிங்கா மாறினுச்சு அப்படின்னு ஜானகி பயப்படுறாங்க. அப்ப ஜானகிக்கு வேற வழி தெரியல. நேரா போயிட்டு மாயாவை பாக்குறாங்க. மாயா ரூம்குள்ள இருக்காங்க. ஜானகி கதவை தட்டுறாங்க. அப்ப மாயா வெளியில வராங்க. வெளியில வந்ததோட ஜானகி பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மாயா கேக்குறாங்க, பெரியம்மா என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல கதவை தட்டினீங்க, உங்க முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா பெரியம்மா அப்படின்னு கேட்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, மாயா சாமி ரூம்ல இருந்த நகை மாறி போயிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகி, என்ன பெரியம்மா சொல்றீங்க, எப்படி சாமி ரூமுக்குள்ள இருக்கிற நகை மாறும் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அதான் மாயா எனக்கு தெரியல, எப்படி மாறினுச்சுன்னே தெரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க, அது அந்த நகையா தான் இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதோட ஜானகி சொல்றாங்க, மாயா இங்க நகை வந்துட்டு கீழே கிடந்துச்சு, உள்ளார பார்த்தா ஒரு கவரிங் நகையா இருக்கு, எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு, பார்வதி சாமி கும்பிட்டு இருக்கையில நகையில எடுத்து பார்த்துருப்பாளோ, அப்பதான் கீழே விழுந்திருக்கும்னு நான் நினைச்சேன், கடைசியில பார்த்தா நகையே மாறி இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன பெரியம்மா சொல்றீங்க, பார்வதி சித்தி இங்க வந்தாங்களா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, 2 டைம் அவளை பார்த்தேன், வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தா, ஏன் இந்த நேரத்துல சாமி கும்பிடுற அப்படின்னு கேட்டதுக்கு, இது மாதிரி வீட்டுல பல பிரச்சனைகள் நடக்குது, எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அதான் சாமி கும்பிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா நான் சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒருவேளை சொத்தை பிரிக்க முடியல அப்படின்னு பார்வதி சித்தி நகையெல்லாம் மாத்தி வச்சுட்டாங்களோ அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஐயோ மாயா அப்படியெல்லாம் சொல்லாத, கண்டிப்பா பார்வதி அப்படி பண்ற ஆளு கிடையாது அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொன்ன விஷயத்த யாருக்கிட்டையாவது சொன்னீன்னா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், நீ பொறுமையா இரு அப்படின்னு. அதுக்கு மாயா கேக்குறாங்க, பெரியம்மா எப்படி பெரியம்மா பொறுமையா இருக்க முடியும், நகைய காணோம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ பொறுமையா இரு, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, நாளைக்கு காலையில கோவிலுக்கு இந்த நகையை எடுத்துட்டு போகணும், கண்டிப்பா நீங்க கவரிங் நகையை எடுத்துட்டு போனீங்கன்னா எப்போ வந்துட்டு உங்களை அவமானப்படுத்தணும், தலைக்குனிய வைக்கணும் அப்படின்னு அந்த புவனேஸ்வரி கூட்டமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி நகையை எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிரும் பெரியம்மா, சொல்றது கேளுங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, அதுக்காக இந்த வீட்டுல உள்ளவங்களை சந்தேகப்பட முடியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சரி இருங்க பெரியம்மா, நான் இங்க கொஞ்ச நேரத்துல இந்த நகையை யார் எடுத்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா நேரா ஜானகி கிட்ட, இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க போயிட்டு நிம்மதியா இருங்க, காலையிலக்குள்ள அந்த நகையை யாரு எடுத்தா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல, ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுக்கிறாங்க. அப்ப மாயா நேரா கதிர் ரூம கதவை தட்டுறாங்க. அப்ப தனா நேரா கதிர, ஏய் யாரோ கூப்பிடுறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, கதிர் எந்திரிச்சு பாக்குறாரு மாயா. அப்ப தனா சொல்றாங்க, ஓ பகல்ல திட்டம் போட்டு என் வாழ்க்கையை அழைச்சது பத்தும் இல்லாம இப்ப நைட்டுலயும் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கொஞ்சம் பொறுமையா இருதனா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கதிரை கூட்டிட்டு வராங்க. அப்ப கதிர் கேக்குறாரு,
ஏன் மாயா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, கதிர், சாமிக்கு வச்சிருந்த அந்த நகை மாறி போயிருக்கு, கவரிங் நகையா இருக்கு, அந்த தங்க நகை எங்கன்னு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, கதிர் சொல்றாரு, தங்க நகையை யார் மாயா எடுத்திருப்பா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, வீட்டுல உள்ள யாரோ ஒருத்தவங்க தான் அந்த நகையை மாத்திருக்காங்க. நான் அப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தனா, அப்ப பார்வதி சித்து தான் நைஸா வீட்டுக்குள்ள வந்தாங்க, ஒருவேளை அவங்கதான் மாத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சொத்தை பிரிக்காததுனால ஒருவேளை பார்வதி சித்தி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. மாயா சொல்றாங்க, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல கதிர், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, பார்வதி சித்தி இருக்காங்கல்ல, அவங்களோட போனை எடுத்தா நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரி, அவங்க இப்பதான் தூங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாம நைஸா போய் போன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல கதிரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா மாயா நேரா பார்வதியோட ரூமுக்குள்ள போறாங்க. அங்க சிவா ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்காரு, பார்வதியும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா நைஸா ரூமுக்குள்ள போயிட்டு போன் எடுத்துட்டு வராங்க. போனை எடுத்துட்டு வந்துட்டு நேரா கதிர் கிட்ட கொடுத்து, இந்த கதிர், இதை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்ல கதிர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு, இதுல கடைசியா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மரகதலிங்கத்துக்கிட்ட இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா கேக்குறாங்க, நைட்டு 11 மணி போல அவர்கிட்ட பேசியிருக்காங்களா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, நைட்டு 11 மணி மேல ஃபோன் பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. சரி இரு, சும்மா குருட்டாம்பக்கா ஃபோன் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மரகதலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மரகதலிங்கம் ஆல்ரெடி நகை போச்சே அப்படின்னு டென்ஷன்ல இருக்காரு. என்னன்னா, நகையை புவனேஸ்வரி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. என்ன டீலிங்னா, நகையை எடுத்தா நகை அவருக்குன்னு பேசி வச்சிருந்தாரு. ஆனா டக்குன்னு நகை வந்துட்டு புவனேஸ்வரி வாங்கிக்கிட்டதோட அவர் டென்ஷன்ல இருக்காரு. அப்ப பார்வதி வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மரகதலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி, என்னம்மா பார்வதி, நீ நகையை கொண்டாந்து கொடுத்தி இல்ல, என்ன ஆச்சு தெரியுமா, அந்த புவனேஸ்வரி அந்த நகையை வாங்கிக்கிட்டா. நான் எப்படி வந்துட்டு அந்த நகை எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அந்த நகையை கொடுப்பேன்னு அந்த புவனேஸ்வரி சொல்றா. கொடுக்கலன்னா நான் என்ன பண்றது சே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட கதிரும் மாயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மரகதலிங்கம் கேக்குறாரு, ஹலோ சொல்லுமா, ஏமா அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு. அப்ப மாயா டக்குன்னு ஃபோனை கட் பண்றாங்க. அப்ப மரகதலிங்கம் நினைக்கிறாரு, என்ன இது, யார் ஃபோன் பண்ணியிருப்பா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா நேரா கதிர்கிட்ட, பாத்தியா கதிர், வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்றாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக இந்த நகையை கொண்டு போய் மரகதலிங்கத்துக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, நாளைக்கு பெரியம்மா கொண்டு போய் நகையை கொடுப்பாங்கல்ல, அப்ப அத்தனை பேருக்கு முன்னாடி பெரியம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக அந்த மரகதலிங்கமும் புவனேஸ்வரியும் சேர்ந்து திட்டம் போட்டிருப்பாங்க. அப்ப அதுல பகைடைக்காயா பார்வதியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதிய இந்த வீட்டோட முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆசையில தான் பார்வதி சித்தி இப்படி பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம எப்படி அந்த நகையை எடுக்கிறது அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் பார்வதி சித்திக்கு பாவம் பார்க்க கூடாது. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்றதுக்கு எப்படிதான் அவங்களுக்கு மனசு வருதோ, நாம இதை பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பரவாயில்ல கதிர், வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்வதி சித்தி இப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சிவா சித்தப்பாவுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. கதிர் சொல்றாரு, சரி மாயா, நீ சொல்றது சரிதான். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே துரோகியை வச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அத்தைக்கே வந்துட்டு அவமானத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நாளை பின்ன நமக்கும் பிரச்சனையா வந்து நிற்பாங்க. அவங்களோட இந்த கெட்ட புத்தித்தனத்தை முளையிலே கிள்ளி விட்டாதான் நல்லது அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு மாயாவும் சரி, நான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வீட்டில் உள்ளவங்களாம் கூப்பிடுறாங்க. பெரியம்மா, பெரியப்பா, பாட்டி எல்லாரும் வாங்க அப்படின்னு. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, என்ன இது மாயா கூப்பிட்றாளே அப்படின்ட்டு போய் நிற்கிறாங்க. அப்ப பார்வதி டக்குன்னு கிளம்பி, என்னங்க மாயா ஏதோ கத்துறா, வாங்கல அப்படின்னு சொல்ல சிவா கேட்குறாரு, இந்த நேரத்துல என்னாச்சு, ஏன் இந்த நேரத்துல மாயா கூப்பிடுறா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னன்னு தெரியலங்க, வாங்க அப்படின்னு சொல்லி நேரா எல்லாரும் போய் நிக்கிறாங்க. அப்ப பத்மா இங்கேருந்து வந்து மாயா கிட்ட, ஏய் எதுக்குடி நைட்டு நிம்மதியா கூட எங்களை தூங்க விட மாட்டியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்க எல்லாரையுமே கூப்பிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம், என் காலையில சொன்னா உனக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த விஷயத்த இப்பவே தீர்த்து கட்டினாதான் காலையில வந்துட்டு தப்பிக்க முடியும் அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்னடி காலையில தப்பிக்க முடியும்னு சொல்ற, அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, சாமிக்காக நாளைக்கு
பெரியம்மா கொண்டுட்டு போன நகை, கொண்டு போக வேண்டிய நகை இருக்குல்ல, அது மாறி போயிருக்கு. தங்க நகை இருக்க வேண்டிய இடத்துல பித்தளை நகை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. வீட்டுல உள்ள எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பாட்டி நேரா மாயாவை பார்த்து, ஏன் மாயா, என்னடி வளர்ற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, நான் உண்மையை தான் சொல்றேன், வேணும்னா அந்த நகையை எடுத்து கொண்டாந்து பாருங்க அப்படின்னு. அப்ப பாட்டி நேரா பத்மா கிட்ட, பத்மா, சாமி கிட்ட உள்ள நகையை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, பத்மா நேரா பாட்டி கிட்ட, இங்க பாருங்கம்மா, தேவையில்லாம அவ சொல்றா அப்படிங்கிறதுக்காகலாம் நம்புவீங்களா அப்படின்னு. பாட்டி சொல்றாங்க, அவகிட்ட நிரூபிப்பமே, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு. பத்மா நேரா சாமி கிட்ட உள்ள நகையை எடுத்துட்டு வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட கொடுத்து, பாருங்கம்மா, இது எல்லாமே அந்த காலத்துல இருந்து உள்ள அம்மன் நகை தான், உங்களுக்கு பார்த்தா தெரியாதா அப்படின்னு. பாட்டி நேரா அந்த நகையை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஜானகி வந்து நிக்கிறாங்க. பாட்டி நேரா ஜானகியை பார்த்து, ஜானகி, இந்த நகையை பாத்தியா என்ன அப்படின்னு கேட்க, ஜானகி சொல்றாங்க, அத்தை, இந்த நகையை பார்த்துட்டேன் அத்தை, இந்த நகை ஒரிஜினல் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட பாட்டி சொல்றாங்க, பத்மா, இந்த நகை ஒரிஜினல் நகையே இல்லை. மாயா, உனக்கு எப்படி தெரியும் இது ஒரிஜினல் நகை இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நகை மாறி போனதை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நான் உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்பதான் இந்த நகை எடுத்தது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி அப்படியே கடகடன்னு ஆட ஆரம்பிக்குது. அப்ப மாயா நேரா பாட்டி கிட்ட, இங்க பாருங்க பாட்டி, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவங்க இந்த நகையை கொண்டு போய் எதிரிகிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி நேரா மாயா கிட்ட, ஏ மாயா, வீட்டுல உள்ளவங்களை தேவையில்லாம படி போட்டு இப்ப வீட்டுல உள்ளவங்களை பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏற்கனவே ரகுராமையும் ஜானகியும் பிரிச்சது பத்தலையா? இன்னும் எத்தனை பேர் குடும்பத்துல விளையாடணும்னு நினைக்கிற அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பாட்டி, நான் உண்மை பக்கம் மட்டும்தான் நிக்கிறேன். இன்னைக்கு இந்த நகை மாறி போனதுக்கு முக்கிய காரணம் இந்த வீட்டுல உள்ளவங்க ஒருத்ததான் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி நேரா மாயாவை பார்த்து, ஏ மாயா, தேவையில்லாம இந்த குடும்பத்துல உள்ளவங்க மேல பழி போடாத அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, ஏன் சித்தி, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒருவேளை நீங்க தான் அந்த நகையை மாத்தி வச்சீங்களா அப்படின்னு. அப்ப பத்மா நேரா மாயா கிட்ட, ஏ மாயா, வாயை உடைச்சிருவோம் பாத்துக்க, பேசுறத கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்க வந்தேன். அப்ப பார்வதி சித்தி நைஸா எங்கேயோ போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஏய் மாயா, நான் ஜானகி அக்கா வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன். அதுக்கு போய் என்ன நீ குறை சொல்லுவியா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒளிஞ்சு வர்றதுக்கும் சத்தம் போடாம வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தீங்க, அதை நான் பார்த்தேன். இங்க பாருங்க, நீங்க தான் மரகதலிங்கத்துக்கிட்ட அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பத்மா நேரா மாயா கிட்ட, மாயா, தேவையில்லாம இப்படி பழி போடாத அப்படின்னு சொல்ல, போன்ல மரகதலிங்கம் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா பார்வதி, நீ கொடுத்த நகைய எப்படியாவது எனக்கு எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த புவனேஸ்வரி அந்த நகையை வாங்கிக்கிட்டா. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? அவகிட்ட இருந்து அந்த நகையை வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோட செம அதிர்ச்சி ஆகுறாங்க சிவா. சிவா நேரா பார்வதியை பார்த்து, ஏ பார்வதி, நீ தான் இங்க உள்ள நகையை கொண்டு போய் கொடுத்தியா? பதவிக்கு ஆசைப்பட்டா இப்படி பண்ண? இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு அடிமைதான் நானு. நீ தேவையில்லாம ஏன்டி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த மாயா தான் தேவையில்லாம என்னை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு. அப்ப சிவா நேரா பார்வதி அடிக்க போறாரு. சொத்துக்காக இன்னைக்கு வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனையை கொண்டுட்டு வந்த, இப்ப அண்ணியவே அவமானப்படுத்தணும், அண்ணனையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்கியே, இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடி? அன்னைக்கு உன்னாலதான் என் அண்ணன் கிட்ட போய் காலை பிடிச்சு கெஞ்சினேன், எங்க அண்ணனை விட்டு பிரிய போறோமோ அப்படின்னு என் மனசெல்லாம் துடிச்சு போச்சு. உனக்கு இந்த அண்ணன் பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனா இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஏன்டி இப்படி வெறியோட காத்துக்கிட்டு இருக்க? அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்துக்கு எல்லாம்னா துரோகம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல? இது எல்லாமே தெரிஞ்சும் நீ அவ கூட சேர்ந்து இந்த நகையை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்திட்டியல்ல. இங்க பாரு, நாளைக்கு நடக்க போற இந்த நகை கொண்டு போய் அண்ணி கொடுக்கும் பொழுது அது போலி நகையா இருக்கும். அதை வச்சு அண்ணியை அவமானப்படுத்தலாம், அண்ணனையும் அவமானப்படுத்தலான்னு நினைச்சியே. அவங்க குடும்பம் தானடி நம்மளும், அவங்களுக்கு ஒரு அவமானம்னா நம்மளுக்கு தானே அவமானம். இப்ப நகை காணாம போச்சுன்னா அண்ணிய மட்டும்தான் அவங்க சந்தேகப்படுவாங்க, நம்மளையும் சேர்த்து தானே சந்தேகப்படுவாங்க. உனக்கு கொஞ்சம் கூட சுயோபுத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா செமையா வந்துட்டு பார்வதியை திட்டுறாரு. அப்ப பார்வதி நேரா சிவாவை பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன், நான் போயிட்டு அந்த நகையை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு.
அப்ப சிவா சொல்றாரு, அந்த நகையை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வேற நீ நம்பிக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் இப்ப நகையை காணும், எனக்கு நகை வேணும் அப்படின்னு கேட்டா அவங்க கொடுத்துருவாங்களா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, மாமா கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, நீ வேணும்னா இப்பயே ஃபோன் பண்ணி பாரு பாப்போம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, ஏன் பார்வதி, உனக்கு நான் என்ன பார்வதி அப்படி துரோகம் பண்ணேன்? நீ இந்த வீட்டுல ஒருத்தி மாதிரி தானே நாங்க எல்லாருமே நடந்துக்கிட்டோம். அப்படி என்ன பார்வதி நான் உன் வாழ்க்கைக்கு கேடு வச்சேன்? எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நான் நினைச்சேன். என்னைக்குமே இந்த வீட்டுல நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிட்டதே கிடையாதே. உங்க நல்லதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா ஜானகி கிட்ட, போதும் நிப்பாட்டுங்க, உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்க மட்டும் அந்த கிரீடத்தை எடுத்துட்டு போகலைன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? உங்களாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்னு. அப்ப சிவா நேரா பார்வதி அடிக்க போறாரு. ஏய், ஒரு வார்த்தை நீ வாயை திறந்து பேசணும்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். மரியாதையா வாயை மூடு. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ மட்டும் ஏதாவது பேசுன அவ்வளவுதான். மரியாதையா மரகதலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த உண்மையான நகையை கொண்டுட்டு வர சொல்லு அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன், கண்டிப்பா மாமா கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிவா சொல்றாரு, நீ ஃபோன் பண்ணி கேளுடி, அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு. அப்ப பார்வதி நேரா மரகதலிங்கத்துக்கும் கால் பண்றாங்க. மரகதலிங்கம் போனை பார்த்துட்டு, என்ன இது திரும்ப திரும்ப அவ கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா பார்வதி, என்ன வேணும் அப்படின்னு கேட்க பார்வதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு. நகை காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. நகையை மட்டும் இப்ப திருப்பி கொண்டுட்டு வரலன்னா இனி என் புருஷன் வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாரு. இந்த மாயா உண்மையை நிரூபிச்சிட்டா. தயவு செஞ்சு அந்த நகையை கொண்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட இதை கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க மரகதலிங்கம். மரகதலிங்கம் நேரா பார்வதி கிட்ட, எந்த நகையை பத்திமா பேசுற? நீ என்கிட்ட எந்த நகையை கொண்டாந்து கொடுத்த? எதுவும் நீ என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கல, போன வைமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி நேரா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட தானே அந்த நகையை கொண்டாந்து கொடுத்தேன். நீங்க தானே அந்த நகையை மாத்தி கொடுத்தீங்க. இப்ப அந்த நகையை நீங்க யாருக்கிட்ட கொடுத்தீங்க? தயவு செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க, என் வாழ்க்கையே இங்க கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. மரகதலிங்க சொல்றாரு, எனக்கு எந்த நகையை பத்தியும் தெரியாது, நீ என்னமா தேவையில்லாம எனக்கு போன் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. இத பார்த்ததோட பார்வதிக்கு பேரதிர்ச்சி. சிவா நேரா பார்வதியை பார்த்து, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இங்க பாரு, உன் மூளையை நல்லா செலவு செஞ்சு அந்த நகையை எப்படியோ எடுத்துட்டாங்க. இப்ப அண்ணி அவமானப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒன்னும் உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், நீ இந்த வீட்டுல வந்துட்டு ஒரு ராணி மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் ஒன்னும் அவங்க அந்த நகையை எடுக்கல அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதி நேரா அவங்கள பார்த்து, என்னங்க, நான் முட்டாள்தனமான வேலையை பண்ணிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, எப்படியாவது அந்த நகையை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க, என்னங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்ச, அப்ப சிவா வந்துட்டு பார்வதிய, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாரு. இன்னொரு பக்கம் ஜானகி நேரா மாயா கிட்ட, மாயா இனிமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியமா, அந்த நகை எங்க இருக்கு அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். சுலபமா அந்த நகையை போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, அந்த நகை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பேரு எங்க பெரியமா இருக்கும், புவனேஸ்வரி வீட்டுலதான், நானும் கதிரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஆதரவு கொடுங்க. அண்டு நம்ம சேனல்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். 1 minute வாய்ஸ் ஓவரை இன்ஸ்டாகிராம் ஐடியான அரும்பு டாக் 07 அந்த நம்பருக்கு உங்களுடைய 1 minute ஆடியோவை அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.